கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யார்வி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராக்சிகேட்டர் ப்ரொபோசலோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லாமல் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 2001 நடந்தது. இப்போ நம்ம லீயோட அப்பா இருக்கார்ல, அவர் ஜெயிலில் இருக்கார். அவரை பற்றி தான் நியூஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார்ல, அதுதான் நியூஸ்லலாம் போட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் வச்சு தான் தெரியுது, நம்ம ஜூ இருக்கான்ல, அவன் லீயோட அப்பா ஒருத்தரை கொலை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்களோட பையன்தான். நம்ம ஜூ நரேட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் நான் ஒரு நாளுமே லீயோட அப்பாவை பற்றி திட்டாமல் இருந்ததே இல்லை. அவர் அவ்வளோ ஈஸியாக இறந்து போயிட்டாரு. அவர் கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா அவர் ஈஸியாக சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிட்டாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி அவரும் கஷ்டப்படணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். இப்போ அவன் ப்ராக்சிக்யூட்டராக ஆனால அதோட சர்டிஃபிகேட் காமிக்கிறாங்க. இவன் எதுக்காக இந்த ப்ராக்சிக்யூட்டர் ஆயிருக்கான்னா, அப்போ தான் நம்ம லீ இருக்கான்ல, அவனை ஜெயிலில் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இவன் ப்ராக்சிக்யூட்டராக இருக்கான். உண்மை ஏதோ எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் கவலையும் படலை. நான் ப்ராக்சிக்யூட்டராக ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவோட பையனாக தான் இருந்தேன். எந்த பையன் அவங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்ததை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? அதனால தான் இப்போது போலீஸாக இருக்கானே அந்த கொலைக்காரனோட பையன், அவனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் ப்ராக்சிக்யூட்டர் ஆகினேன். ஆனால் நான் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடியே நீயே என்கிட்ட மாட்டிக்கிட்ட. எனக்கு நம்பவே முடியலை. நீ முன்னாடி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சியே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடியுது. இது என்னன்னா, நம்ம ஜூக்கு லீயை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா லீயோட அப்பா தான் ஜூவோட அப்பாவை கொலை பண்ணார்ல. அதனால் நம்ம லீயை ஏதாவது பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்றனால இவன் ரொம்ப பிளான் போட்டுட்டு இருந்திருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம லீயே குழியில் விழுந்துட்டான். அப்படியே டைட்டில் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக இவங்க ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்க மாதிரி முடிச்சாங்களே. இப்போ அங்கேருந்து நம்ம லீ அழுதுகிட்டே வரல போகிறான். ஜூ பின்னாடியே ஓடி பிடிச்சிட்டு, எங்கே ஓடிட்டுருக்க அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம லீ அழுதுகிட்டே சொல்கிறான், என்ன நான் நீ என்ன சொன்னாலும் பண்ணிடுவேன்றனால என்னை இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கியா? நம்ம ஜூ அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், அன்னையிலேருந்தே இப்படி தான் நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கோம். அவனும் என்ன மாதிரியே தான் கஷ்டப்படுறான். ஆனால் என்னன்னு தெரியல, நான் இவனை பழிவாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இவனை இப்படி பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ லீ கேட்குறா, என்ன உனக்கு என்ன நல்லா தெரியும்னு நினைக்கிறியா? உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சும் நீ திருப்பி திருப்பி அதையே பண்ணுறியே, உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? அதுக்கு ஜூ, டே என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, அதனால் வந்துடு அப்படின்ற மாதிரி கேட்க, நான்லாம் வர முடியாது, அதை பற்றி நீ இனிமேல் யோசிக்க யோசிக்காத அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அதுக்கு ஜூ சொல்கிறான், எனக்கு போலீஸாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது இன்வெஸ்டிகேட்டராக ஒர்க் பண்ணுற லீ தான் வேணும், இந்த மாதிரி நான்சென்ஸ் பேசுகிற குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம லீ கேட்குறேன், எங்கள் அப்பாவோட கேஸை நானே எப்படி பண்ண முடியும்? அது லாஜிக்கலாகவும் இருக்காது, என்னால் கரெக்டாக ஒர்க்கும் பண்ண முடியாது, அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் இந்த கேஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு ஜூ சரி ஓகே விடு, இதுக்கப்புறம் நானே இந்த கேஸை பார்த்துக்கிறேன். நான் இந்த கேஸை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது கிடைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நீயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நானே இந்த கேஸில் உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எதுக்கு, ஏன் நீ இந்த கேஸில் இவ்வளோ அப்சஸ்டாக இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம லீ கேட்குறான். ஏன்னா எனக்கு உண்மை தெரியணும், எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஜூ சொல்கிறாரு. என்ன உண்மை உனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி லீ கேட்க, இப்போது நான் உன்னையும் உங்கள் அப்பாவையும் ஜட்ஜ் பண்ண போகிறேன்னா அது உண்மையை பேஸ் பண்ணி தான் நான் ஜட்ஜ் பண்ணணும். உனக்கும் வேண்டாமா? உனக்கும் என்ன உண்மை அப்படின்னு தெரிய வேண்டாமா? எனக்கு வேணும், அதே மாதிரி உனக்கும் வேணும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ சொல்கிறத கேட்டுட்டு லீ சொல்கிறான், ஒருவேளை அந்த உண்மை இதை விட மோசமாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை என்னால் லவ் பண்ணவே முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி லீ சொன்னதுக்கு, பரவாயில்ல, அது இதை விட மோசமாக இருந்தாலும் உண்மை அப்படின்ட்டாவது நம்மளுக்கு தெரியும்ல. உங்கள் அப்பா சூசைட் பண்ணனாலும் நீயும் அதை விட்டு இன்னும் வெளியே வரலை, அதான் நீ ரொம்ப கஷ்டப்படுற.
ஒரு ஒரு செகண்டும் நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண நீ எவ்வளோ கஷ்டப்படுற. நீ உன்னோட மனசுக்குள்ளே என்ன வேணாலும் நினச்சிக்கோ, இதெல்லாமே வந்து நடக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சாலுமே வந்து நம்ம இந்த உண்மையை கண்டுபிடிச்சா தான் திருப்பி நம்மளால இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். நம்மளால திருப்பி சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால வா நம்ம 2 பேரும் போய் இதோட உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். என் கூட வந்து நீயும் சந்தோஷத்த கண்டுபிடியேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறான். நான் ஏன் வந்து என்னோட சந்தோஷத்த உன் கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீயும் நானும் ஒரே மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனாலயா? அப்படின்ட்டு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்கப்புறமா வந்து நம்ம லீ அழுது அவன் கண்லேருந்துலாம் வந்து தண்ணி வருதுல்ல, அதை துடைக்க வந்து கையை வந்து அவன் கன்னத்துக்கிட்ட அடிச்சிட்டு போகிறான். நம்ம லீ வந்து உடனே பயந்துடுறான். அதுக்கப்புறமா இவனும் வந்து கண்ணை தொடச்சி வச்சுட்டு அழுகாத வீட்டுக்கு கிளம்பு, நான் அவனை நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம லீ வந்து தேடி பார்க்குறான். ஜூவை வந்து காணோம். அப்போ ஜூவோட டேபிளில் வந்து ஜூ வந்து அவனோட கையில் போடுற ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்ருக்கேன். அதை வந்து கையிலேயே வந்து போட்டு பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஜூ வந்துடுறாரு. ஓ, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு வந்து இவனும் சொல்கிறான். இவன் அதை வந்து கையில் போட்டிருக்கானா, அதை பார்த்துட்டு அது எந்த தானே அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்க, ஆமாம் இது உங்களது தான், ஆனால் என்னன்னு தெரியல, இது போட்டால் வந்து என் கை கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருந்ததா, இதை நானும் போட்டுக்கிட்டா வந்து உங்களை மாதிரி நானும் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சு, அதான் போட்டு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ரீசன் சொல்கிறான். என்கிட்ட திருப்பி கூட்றா அப்படின்ட்டு வந்து இவரும் சொல்லி வாங்கிக்கிறாரு. இவனும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்றான். அப்புறம் ஜூ கேட்குறாரு, உனக்கு என்ன அது வேணுமா இதா அப்படின்ட்டு வந்து அவர் ட்ராயரை திறந்து புதுசாக வந்து எடுத்து கொடுக்குறாரு. இவனும் வந்து அதை வாங்கிக்கிறான். இப்போ நான் கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணு, இன்னும் நீ வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது, சீக்கிரமாக கிளம்புவா நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தா ஏதோ ஒரு சீனுக்கு வந்து வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து போகிறாங்க. ஒரு ஆன்ட்டி வந்து குழந்தைய கூட்டிகிட்டு என்ன உள்ளே விடுங்க என்ன உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம லீ வந்து அந்த குழந்தைய பார்க்குறான். இப்போ நம்ம ஜூ வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இறந்து போனவருக்கு ஒரு 37 வயசு இருக்கும். அவரோட ஒய்ஃப் வந்து குழந்தைங்க கூட அவங்க ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ கருகிற ஸ்மெல் வந்தனால அவங்க முழிச்சு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெட்ரூமில் ஆல்ரெடி இறந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து அவள் குழந்தைய கூட்டிக்கிட்டு வெளில போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து இவங்களும் உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கே வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு லீ கேட்குறான். உடனே ஜூ சொல்கிறாரு, அவர் நூடுல்ஸ் சமைச்சிட்டு இருந்துப்பார் போல், ஆனால் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு, அதனால் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜூ சொல்கிறான். அப்போ லீ கேட்குறான், ஆனால் நீங்கள் சொல்லிங்களே அவன் ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போய் அந்த பாடியை வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாடியோட உடம்புல நிறையா வந்து கத்தி வச்ச குட்டின அடையாளம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த யாரோ நிறையா தடவை குத்திருக்காங்க, ஆனால் ஆங்கிள் எல்லாமே வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கில்லர் ஃபஸ்ட்டு குத்த சொல்ல ஸ்டார்டிங்கில் வந்து தயங்கியிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து குத்தியிருக்காங்க. இவனுக்கு தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜூ சொல்கிறாரு. ஆனால் இதை பார்த்தா வந்து அவன் தூங்கிட்டு இருக்க மாதிரியே தானே இருக்குது. ஒரு வேளை இவன் தூங்கிட்டு இருக்க சொல்ல யாராவது இவனை வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க, இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவரும் சொல்கிறாரு. இப்போ இவங்க வந்து வெளில போகிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து, இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியும் இதை பண்ணது லீயன்ஸு தான், அவன் தான் வந்து என் ஹஸ்பண்டை கத்தியை வச்சு குத்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒருத்தவரோட பேரை சொல்லி அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச, நம்ம ஜூ என்ன பண்ணிகிட்ருக்க, வா கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ லீ கேட்குறான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஒய்ஃப் சொல்கிற மாதிரி லீயன்ஸு தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதுக்கு இப்போ ஜூ சொல்கிறான், இப்போதைக்கு வந்து அவனையும் நாங்கள் வந்து சஸ்பெக்டாக தான் வச்சுருக்கோம், வேற ஏதாவது சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு லீ கேட்க, அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ வந்து இவங்க வந்து கடைக்கு போயிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லீ அண்ட் சூ அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க சொன்னாங்கள்ல, அவங்களோட ஃபோட்டோ காமிச்சு இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கடையெல்லாம் போயிட்டு கேட்குறாங்க. இவங்க வந்து நிறையா கடைக்கு போயிட்டு வந்து கேட்குறாங்க. எல்லாரும் வந்து எனக்கு அவனை தெரியும், இவன் அடிக்கடி கடைக்கு வந்து கத்தியோட முனையை வந்து ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு போமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்தது அதே கடையில் வந்து நம்ம இறந்தார்ல அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கடையில் மட்டும்
இவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இவங்க வந்து இது வரைக்கும் என் கடைக்கு வந்ததில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கேயே வந்து அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஜூ அண்ட் லீ 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லீக்கு வந்து யாரோ கால் பண்ணுறாங்க. அவனும் வந்து எடுத்து பேச சொல்ல அவனோட ஷர்ட் வந்து நூடுல்ஸில் வந்து படுது. அதை பார்த்துட்டு நம்ம ஜூ வந்து கப்பை மட்டும் ஓரமாக வந்து நகர்த்தி வைக்கிறாரு. என்ன அட்டாப்சி ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் வந்துருச்சு. எதனால் இறந்துருக்காங்கன்னா ஓவராக பிளட் லாஸ் ஆகிட்டு இறந்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட போன்ஸில் இருக்க மார்க்கெல்லாம் வச்சு பார்த்தா அந்த கொலை பண்ணவங்க வந்து ஃப்ளாட்டான டிப்பாக இருக்க நைஃபை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சஸ்பெக்டாக இருக்க லியோன்ஸுக்கு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்னாவே பயம். அதனால் வந்து அவன் எப்போவுமே வந்து அவனோட நைஃப் எல்லாமே போயிட்டு ஃப்ளாட்டாக வந்து தேய்ச்சிட்டு வருவான். அதே மாதிரி இவனோட போன்லேயும் பார்த்தா அதே மாதிரி ஃப்ளாட் நைஃபாக தான் தெரியுது. லியான்ஸுவோட நைஃப்பில் நம்ம இறந்தார்ல அவரோட டிஎன்ஏவும் இருக்குது. ஸோ எல்லா எவிடன்ஸும் வச்சு பார்த்தா நம்ம லியான்ஸு தான் வந்து கொலைக்காரனாக இருக்குது. ஆனால் அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்ல, என்ன ஆனா அப்படின்ட்டு வந்து ஜூ கேட்குறாரு. இல்லை நீங்கள் லியான்ஸு வந்து சஸ்பெக்ட்ஸில் ஒருத்தன் தானே சொன்னீங்க, அப்போது நீங்கள் மனசில் வேறு இன்னொருத்தரையும் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜூ சொல்கிறாரு, ஏன்னா நீ இப்படி சுற்றி வளைச்சி பேசிகிட்ருக்க, நீயும் தானே அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோ காமிச்சு அவங்களுக்கு கேட்ட, நீயும் தானே அவங்கள சந்தேகப்பட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஹாட் டாக் எடுத்து நம்ம லீயோட வாய்க்கிட்ட வந்து வைக்கிறாரு. அவனும் வந்து சாப்பிட்டுட்டு, ஆமாம் அவங்க கரெக்டாக வந்து கத்தியால் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நம்ம போய் பார்க்க சொல்லவே வந்து பாடி வந்து ஃபுல்லாகவே வந்து பெட்ஷீட் போட்டு கவராக தான் இருந்தது. அதை பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, நெருப்பு பத்தினால குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவசர அவசரமாக வெளில போயிட்டேன்னு தானே சொன்னாங்க. அவங்க அப்படி போயிருந்தா அவங்க ஹஸ்பண்டை கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இறந்து போனார்ல அவரும் அவரோட ஒய்ஃபும் வந்து அவங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டும் ஒரு வாட்டர்மெலானை வந்து வாங்கிக்கிட்டும் லீயோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம லீனா வந்து சொல்ல, நம்ம ஜூ கேட்குறாரு, அப்போது நீ என்ன சொல்ல வரேன்னா இறந்து போனவரோட ஒய்ஃப் லீயோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட நைஃபை வந்து திருடிட்டு வந்து அதை வச்சு அவங்க ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறாரு. இல்லை, அப்படி நடந்திருந்தா அவங்க கொலை பண்ணதுக்கப்புறம் கத்தியை திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு லீ வீட்டில் வைக்கிறதுக்கு டைம் இருந்திருக்காது. அதனால் அப்படி நடந்திருக்க சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கே அப்படின்ட்டு வந்து தெரியல. அப்போ லீ ப்ராசிக்யூட்டர் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றான். என்னாச்சு, இன்னும் உங்களுக்கு அந்த பாட்டியோட கேஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை ஏன்டா இப்போ எடுத்துகிட்டு வர அப்படின்ட்டு வந்து இவர் கேட்குறாரு. இல்லை, அந்த கொலைக்காரன் கூட வேறு டூலை யூஸ் பண்ணி கொன்னது அந்த டூலை வந்து மாற்றி வச்சானே, அந்த மாதிரி இங்கே நடந்திருக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம லீ சொல்ல, ஸோ நீ என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி அவங்க வாட்டர்மெலன் வாங்கிட்டு போன அன்னைக்கு தெரியாமல் வந்து ரத்தம் வந்து பத்துட்ருக்கோம், அதுக்கப்புறமா வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் தான் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கத்தி வாங்கினாங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவிடன்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா திருப்பி ஒரு கடை வருது. அந்த கடைக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு எட்டி பார்க்குறாங்க. யாரும் வந்து இல்லை. அப்போ லீ வந்து கடை மூடி இருக்கு, இதுதான் வந்து நம்ம கடைசியாக செக் பண்ண வேண்டிய கடை, இந்த கடை வேற மூடி இருக்கு, அப்போ நான் நினைக்கிறேன் லியான்ஸு தான் வந்து கொலைக்காரனாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி வந்து லீ வந்து சொல்கிறான். அப்போ ஜூ கேட்குறாரு, நீ உங்கள் ஒய்ஃபோட கிரெடிட் கார்டை செக் பண்ணியா அப்படின்ட்டு. அதுக்கு இவன் சொல்கிறான், சாங் என்ன பார்த்துட்டு தான் இருக்கான், இன்னும் எதுவும் அப்டேட்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். அப்போ கரெக்டாக அந்த கடைக்காரங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நீங்கள் கத்தியோட முனையை வந்து தீட்டி தருவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம லீ கேட்க, என்ன இப்போ எல்லாரும் இதையே பண்ணிகிட்ருக்கீங்க, இதை விட்டு அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் எல்லாரும் வந்து இதையே பண்ண சொல்கிறீங்க, இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபோட்டோ காமிச்சு அதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. வேறு யாராவது வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ கேட்க, ஆமாம் ஒரு பொண்ணு வந்து அதே மாதிரி பண்ணித்தர சொன்னாங்க, எனக்கு அப்போ என்னன்னு தெரியல, கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது, எனக்கு தெரிஞ்சு அவள் என்னமோ சொன்னான், அவளுக்கு கத்தியில் வந்து குத்திடுது அப்படின்ற மாதிரி சொன்னான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து போயிட்டு ஜூ வந்து,
எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அவர் வந்து அப்படியே பயந்துடுறாரு. இங்கே இருக்க கேமரா ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இப்போ அங்கே சீன் கட் ஆகுது. இவங்களோட ஆஃபீஸில் இருக்காங்க. அந்த ரெக்கார்டிங் எடுத்து பார்த்தா அதில் வந்து இறந்தார்ல அவரோட ஒய்ஃப் வந்து நைஃபை காமிச்சு இது பண்ணது கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ லீ கரெக்டு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க ஒய்ஃப் தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரி, அப்போது நம்ம வாரண்ட் கேட்கலாமா, இல்லாட்டி நாளைக்கு அவளை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு விசாரித்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, நாளைக்கு திருப்பி வந்து நம்ம க்ரைம் சீனை போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட கேமரா ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. அதே மாதிரி அந்த கடையோட ஓனரும் வந்து நம்மளுக்கு விட்னஸாக வந்து சொல்லுவார். அதனால் வாரண்ட் எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் நம்ம இப்போ அந்த கத்தியை வந்து கண்டுபிடிக்கணும். கத்தி கண்டுபிடிச்சா தான் கோர்ட்டில் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நம்ம லீயும் ஆமாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அப்போ ஜூ ஒன்று ஏய் லீ பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணுறாரு. அது பாரு நம்ம மிஸ்டர் கிம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது யாருன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சாங்களே ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததா, அவர் தான் வந்து அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. அந்த ஏரியாவில் இருக்க எல்லா செக்யூரிட்டி கேமராஸும் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து லீ கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ வந்து கரெக்டாக சாங் வரான். உடனே வந்து ஜூ வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்ற மாதிரி சாங்கை பார்த்து கேட்க, இல்லை நாங்கள் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்ததில்ல, டைம் ஆகிடுச்சு. நீங்கள் திருப்பி ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேரக்டர்லி நீங்களும் இன்னும் சாப்பிடல தானே, வீட்டுக்கு தானே போகிறீங்க, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். உடனே ஜூ இல்லை அவன் வந்து என் கூட வரான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஓ அப்போ நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எங்கள் 2 பேருக்கும் பசிக்குதா, அதான் வந்து நாங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜூஸ் சொல்கிறாரு. உடனே சாங் நானும் வேணால் ஜாயின் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே நீ வீட்டுக்கு கிளம்புடா, நாளைக்கு ஒன்று பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜூஸ் சொல்லிடுறாரு. உடனே சாங்கும் சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போகிறான். அவன் கிளம்புனதுக்கப்புறம் ஜூ லீயை பார்த்து, இதுக்கப்புறம் என்ன தவிர இங்கே யாரையுமே நம்பாத, வா கிளம்பலாம் எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இப்போ பார்த்தா 2 பேரும் ஹோட்டலில் இருக்காங்க. அங்கே இருக்க ஆன்ட்டி வேற இவங்களை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரோட கால் வந்து டச் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜூ சொல்கிறாரு, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது அப்படின்ட்டு வந்து நம்ம லீ கேட்குறான். இல்லை நீ எப்போ என்ன பார்த்தாலும் நீ வந்து என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கே, நீ அப்படி பண்ணுறனால நான் வந்து உன்னை இன்னும் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓவராக யோசிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அப்போ நம்ம ஜூ வந்து சியர்ஸ் அப்படின்ட்டு சொல்ல, இல்லை நீங்கள் இப்போ குடிக்கக்கூடாது, உங்கள் வயிற்றில் சாப்பாடே இல்லை, சாப்பாடு வர வரைக்கும் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம லீ வந்து சொல்கிறான். உனக்கு தெரியாதா, வெறும் வயிற்றில் ட்ரிங்க்ஸ் பண்ணால் நம்ம சீக்கிரமாகவே வந்து ஹை ஆகிடலாம், ஏன் கீழே ஒர்க் பண்ணுற உனக்கு அவ்வளோ டைம் இருக்காதே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. நம்ம லீயும் வந்து கிடைக்கிறான். ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் வந்து போகுது. அதுக்கப்புறமா நம்ம லீ வந்து ப்ராசிக்யூட்டர் என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக குடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம ஜூ இல்லை நீ குடிக்கிற, இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் இல்லை, நான் வந்து உனக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் வந்து எடுத்து குடிக்கிறான். உனக்கு ஹை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் மொத்தமாகவே ஹை ஆகிட்டேன் அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறான். அப்போ நம்ம ஜூ சொல்கிறாரு, நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்களாமே, அப்போது நீ சின்ன வயசுலேருந்தே உங்கள் அங்கிள் கூட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி எங்கள் அம்மா இறந்து போனது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்க கேரட்டை வந்து மைக் மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜூவோட வாய்க்கிட்ட வச்சு, ஜூ நீங்கள் இப்படி ஒருத்தவங்களை தனியாக கூப்பிட்டுட்டு வந்து கொஸ்டின் பண்ணுறது இல்லீகல் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். உடனே ஜூ நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுறியா, டெய்லியும் நீ திட்டு வாங்குறா, ஆனாலும் எப்படி நீ இவ்வளோ அதிகமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கையில் பிடிச்சிருந்த கேரட்டை வந்து நம்ம ஜூ சாப்பிட்டுடுறான். உடனே நம்ம லீ ஏன் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே, ஆமாம் நான் வந்து என்னோடய அங்கிளோட வீட்டில் தான் இருந்தேன், அந்த வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து போலீஸ் அகாடமிக்கு போகினேன். அந்த போலீஸ் அகாடமியில் அவங்களே வந்து ரூம்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி டியூஷன் ஃபீஸுமே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஜூ டேரக்டர்லி நீங்கள் ஐயானதுக்கப்புறம் ரொம்ப சில்லியாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயை வந்து ஜூ தொடச்சி விட்டுறாரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வந்து இளநீ கிளம்புறான். அப்போ அங்கே இருக்க கேரட்டை பார்த்துட்டு என்னோட கேரட் அப்படின்ட்டு வந்து அவனும் எடுத்துகிட்டு போகிறான். பின்னாடியே நம்ம ஜூ வந்து அவனோட கொலையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எங்கே நீ போகிற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம லீ வந்து என்ன பண்ணுற, என்னை விடு, இல்லாட்டி என்னை வந்து திருப்பி திட்டுவாங்க, என்னை விடு அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து சொல்கிறான். என்னை விட்டு உன்னை யாரா திட்ட போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம லீ திம்பிள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். அண்ட் திம்பிள்னா வந்து நம்ம ஜூ கையில் போடுறாருல ப்ளூ கலரில், அதோட பேரு தான் வந்து திம்பிள். உடனே ஜூ சொல்கிறாரு, திம்பிள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அந்த திம்பிள் ஜூ தான் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஜூவை பார்த்துட்டு டிம்பிள் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போது லீயோட ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம லீ வந்து ஜூவே வந்து வினோதமாக பார்த்துட்ருக்கான். ஜூ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்குள்ள வந்து நம்ம லீ வந்து ஜூவை வந்து கிஸ் பண்ணிடுறான். அங்கே நம்ம ஜூ, லீ நான் ஒன்றுமே பண்ணல, இதை நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே இந்த என்சிசினோட இங்கே வந்து இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா, பாய்.